தமிழகம் எங்கும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் குறிப்பிட்ட எந்த வகுப்பினரிடமும் சிக்காமல் முறையாக நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. அது ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். அதுலதான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இடஒதுக்கீடு நமது உரிமை, நாம் தலை நிமிர்ந்து நிற்க வகுப்புவாரி அரசாணை, இதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு சமூக நீதி தான் நம்மளுடைய பலம் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பனகல் அரசர் தான் காரணம். அப்பவே இந்த கோவில்களை எல்லாத்தையும் அவர் ஹிந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இயற்றி அதற்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. அதனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோவில்கள் எந்த ஒரு வகுப்பினரிடம் இல்லாமல் அது முறையாக நிர்வகிக்கப்படுகிறது. அதனால இந்த அவருடைய பிறந்த தினத்துல நம்ம அவருக்கு நம்ம வணங்கணும். அவருடைய வழியில தான் இன்னைக்கு திராவிட மாடல் போயிட்டு இருக்கு. அதற்கு அடித்தளம் விட்டவர் அவர் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. ரெண்டு விஷயம். அது முதல்ல இன்னும் யாருக்குள்ள பிறந்த நாள்னா பனகல் அரசர். அப்போ திமுக சாதாரண மக்களின் கட்சி அல்ல, பண்ணையார்களின் கட்சின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அப்படிதானே? பனகல் அரசர் தானே அவரு? ஆமா, அவர் சாதாரண மனுஷர் இல்லையே, பனகல் அரசருக்குள்ளது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நம்ம பனகல் அரசரை பத்தி இவர் சொல்றதுனால நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த நேரத்துல நான் இவர் ரொம்ப சமத்துவத்தெல்லாம் பத்தி முதல்வர் சொன்னதுனால நான் நீதி கட்சியின் அந்த காலத்துல பிட்டி தியாகராயர்னு ஒருத்தர் இருந்தார். அதனால தான் இந்த கிழக்கு மாம்பலத்துக்கு கூட தியாகராய நகர்னு பேர் வச்சாங்க. அவருக்குள்ள பேரை தான் அதுக்கு வச்சாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேர் கிழக்கு மாம்பலம். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யார் அந்த பிட்டி தியாகராயர் அப்படின்னா, பின்னி மில் பிரச்சனை வந்த உடனே இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுக்கு பல தீர்வுகளில் ஒரு சொல்யூஷன் அவர் சொன்னது என்னன்னா, எஸ்சி சமுதாய மக்களை ஊருக்கு வெளியில கொண்டு குடியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இந்த பிட்டி தியாகராயர். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அந்த நேரத்தில் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு எதிராக வேலை செய்தவர் இந்த பிட்டி தியாகராயர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்போ அவர் நம்ம திருவள்ளிக்கேணியில் ஒரு கோயிலில் அவர் தர்மகர்த்தாவாக இருந்தார். அப்போ இவர் ஒரு சாராரிடமிருந்து கோவில் பிடுங்கப்பட்டது அப்படின்னு சொல்றது பிட்டி தியாகராயர் மாதிரியான கொடுங்கோலர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டது, பனகல் அரசரின் கூட்டாளிகளிடமிருந்து பிடுங்கப்பட்டதுங்கிறதை பெருமையாக சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா இவர் ஏன் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால இந்த கேள்விக்கு ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் எந்த குறிப்பிட்டவரிடமும் இல்லை, அது உண்மை. ஏன்னா இந்துக்களிடமிருந்து அது பிடுங்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு கோவில் ஹிந்துக்களிடம் இல்லை, அதனால ஹிந்துக்களிடமிருந்து நாங்கள் ஹிந்து கோவிலை பிடுங்கி விட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார். அதென்ன சொல்றாரு? ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் அப்படிதானே சொல்றாரு. எந்த வகுப்பினரும் ஹிந்துங்கக்கூடிய வகுப்பினரிடமிருந்து கோவில் பிடுங்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் இப்ப சொல்லியிருக்கார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, என்னோட கேள்வி அதுக்கு அடுத்ததுதான் அவர் ஒரு பொய்ய சொல்றார். நல்லபடியாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. என் கேள்வி என்ன அப்படின்னா, 20 சில்லறாயிரம் கோவில் இருக்கும்போது கோவிலின் நிலங்கள் 5.25 லட்சம் ஏக்கர்கள் இருந்ததாக நீங்க சொல்றீங்க. ஆனா இதே கோயில் எண்ணிக்கை இன்னைக்கு 44,000 கிட்ட வந்தாச்சு. அப்போ நியாயத்துக்கு 5 லட்சம் ஏக்கர் இருக்கிறது இன்னைக்கு 6.5 லட்சத்துக்கு மேல போயிருக்கணும் கண்டிப்பாக. ஆனா இப்போ 3.5 லட்சமோ 3.25 லட்சம் ஏக்கருக்கோ தான் நாங்க ஆவணங்கள் எல்லாம் நாங்க சைட்ல ஏத்த போறோம்னு இவருக்குள்ள அமைச்சரவை சொல்லி கொண்டு வருகிறது. இன்னும் அதையும் செய்யவில்லை. அப்ப சீரிய நிர்வாகம்னா என்ன அப்படின்னு சொன்னா, கோவில் நிலத்தை திருடுவது சீரிய நிர்வாகம். ஏன்னா திமுகவுக்குள்ள அடிப்படையே என்னன்னா, எவன் அதிகம் திருடுறானோ, மாட்டிக்கொள்ளாமல் திருடுகிறானோ, திருட்டையே சட்டப்பூர்வமாக மாற்றுகிறதோ, இதுதான் திமுகவின் நிர்வாகத்திறன். அதை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இந்த முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அண்ணாதுரை பாக்கெட்ல இருந்து பைசாவை திருடி நான் கடையில் போய் பொருள் ஆமாம் ஞாபகம் இருக்கா? அவர் எங்கிட்ட ஏதோ வாங்குறதுக்கு கடைக்கு வாங்குறதுக்கு அனுப்புவார், அந்த பைசாவை நான் திருடி இருக்கேங்கிறது பெருமையாக சொல்லி இருக்கிறார். ஆனாலும் ஒரு திருடனை பொறுத்தளவுல நல்ல நிர்வாகம் என்ன அப்படின்னா, மேம்பட்ட திருடு ஒரு நல்ல நிர்வாகமாக இருக்க முடியும். அப்போ இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, 20 சில்லறாயிரம் கோவில் இருக்கும்போது இவ்வளவு ஏக்கர் இருந்து இப்ப ஏன் குறைந்திருக்கிறது? அப்ப இது நிர்வாகத்திறன். அப்ப திருடனோட நிர்வாகத்திறன்ல இது பெருசு தானே. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இவ ஏதாவது நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்கா? இல்ல, கேட்கல. இல்ல, சரி, இது ஒரு லாஜிக் தானே. இவ்வளவு லட்சம் ஏக்கர் இவ்வளவு கோவில் இருக்கும்போது இருந்துச்சு. அப்ப அது டபுள் பங்காகும் போது
நியாயத்துக்கு சரியப்பா நான் பழைய பெரிய சொத்துள்ள கோவில்லாம் எடுத்துட்டேன், கொஞ்சம் சொத்துள்ள கோவில்லாம் பின்னாடி எடுத்திருந்தால் கூட நியாயத்துக்கு அது 10 லட்சம் ஏக்கரா இருந்திருக்கணும். ஏன்னா டபுள்னா 5.5 × 5.5 10.5 இருக்கணும். சரி, பின்னாடி உள்ளதே குறைவானதாக இருந்தால் அதுல பாதியா இருந்தா கூட இப்போ ஒரு 7.5 லட்சம் இருக்கணும். கரெக்ட். ஆனா இப்ப இந்த 7.5ல பாதி கூட இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய திருட்டை சட்ட ரீதியாக நடத்தினதுக்கு அப்புறமே இன்னும் இப்படி ஒரு துறையை இந்த நாடு சகித்து கொண்டிருக்கிறது, இதை நீதிமன்றம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு திருடு? அப்போ மாட்டிக்காத அளவு திருடு, இல்லைன்னா நான் திருடு பண்ணினால் எவனும் கேட்க முடியாத அளவில் உள்ள ஒரு திருட்டு. அப்ப இதுதானே திமுகவின் பார்வையில இதுதானே ஒரு இது. அப்பா தனது பெருமையாக எதை சொல்றாரு? டிக்கெட் எடுக்காம ரயில் ஏறி வந்தேன். பையன் என்ன சொல்றாரு? சாமான் வாங்குறதுக்கு அண்ணாதுரைட்டு இருந்து வாங்கிட்டு போன பணத்துல நான் ஆட்டைய போட்டேன். சார், இப்ப திருடு மட்டுமே தான் எங்களுக்குள்ள கொள்கை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் ஹிந்துக்களிடமிருந்து கோவில்கள் பறிக்கப்பட்டதுங்கக்கூடியதை நான் முன்னாடி சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பனகல் அரசர் அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் அது நடந்திருக்குன்னு சொல்கிறார். இப்போ அந்த நேரத்தில் என்ன அந்த சட்டத்தில் இருந்தது அப்படின்னா, அந்தந்த கோவில்களுக்குள்ள நிர்வாகம் மட்டும்தான் இந்த துறைக்கு. கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இதிலெல்லாம் அது தலையிடப்படாதுன்னு இருக்கு. ஏன்டா இன்னைக்கு கோயிலுக்குள்ள கும்பாபிஷேகம் முடிவு பண்றதுல இருந்து என்ன மந்திரம் சொல்லணுங்கிறது வரை இந்த துறை முடிவு பண்ணுதே. அப்ப பனகல் அரசருக்கு துரோகம் செய்தது நீங்க தானே? நிச்சயமாக. அதோட 5 வருஷத்தோட கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, ஒரு கோயில் நீங்க எடுத்தாச்சுன்னா 5 வருஷத்துக்குள்ள நிர்வாக சீர்கேட்டை சரி பண்ணி கையில கொடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. ஏன் இதுவரை நீங்க ஒரு இடத்துல கூட போகலைன்னா, ஒரு இடத்துல கூட நீங்க நிர்வாகத்தை சரி பண்ணவில்லைன்னு தானே அர்த்தம். இப்போ உங்களுக்கே நிர்வாகத்திறன் இல்லையே. ஆமா, அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்லியிருக்காரு? சீரிய நிர்வாகத்தின் அடிப்படையில் இப்ப அப்பார், அதாவது கருணாநிதிங்கிறவர், அவர் என்ன சொன்னார்? நான் மது விலக்கை தற்காலிகமாக விலக்கிக் கொள்கிறேன் அப்படின்னாரு. அவர் நிரந்தரமாகவே போயிட்டார். ஆனா அவர் தற்காலிகமாக விலக்கினது இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க அவர் சொல்லக்கூடியதுல எந்த தவறும் இல்லை. ஹிந்துக்களிடமிருந்து பிடுங்கி இருக்கிறார்கள். ரெண்டாவது, ஒரு சாராருக்கிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு சாராருங்கக்கூடியது அவர் பெட்டித்தாயார் குடும்பத்தை சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல. சரி, இப்போ ஒரு சாராருக்கிடம் அது இருக்கக்கூடாதுங்கிறது நியாயமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த பனகல் அரசர் இருந்திருந்தால் என்ன சட்டம் போட்டிருப்பார்? நீங்க அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாச்சுன்னா, கருணாநிதி என்பவர் திமுகவின் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் கருணாநிதியின் மகன் முத்துவேல் கருணாநிதி முதல்ல இருந்தார். அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தார். இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இருக்கிறார். இன்னைக்கு அடுத்தது இன்ப நிதி, துன்ப நிதி, என்னெல்லாம் நிதிகள் வருதோ அதெல்லாம் இருக்க போகுது. அப்போ ஒரு சாராரிடம் தானே இப்ப திராவிடமே மண்டிக்கிட்டு கிடக்கு. அப்ப இதை எப்படி மீட்கிறது? அப்போ நான் பனகல் அரசர் இதைத்தான் அவரது நோக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னா, முதல்ல திமுக இருந்து இவங்களெல்லாம் நீக்கணும். கண்டிப்பா. சரி பாருங்க, மதிமுகன்னு ஒன்று போச்சு. அங்கே நடனா வையண்ணா கோபாலசாமி, இப்போ அவர் வைகோன்னு தம்பேரை மாற்றி விட்டாரு. ஏன்னா எவனுக்குமே இப்போ இந்த திராவிட கூட்டங்களில் எவனுக்குமே அவன் அப்பா அம்மா வச்ச பேரை வச்சுக்க மாட்டாங்க. அது என்ன பிரச்சனையோ அப்பா அம்மா மேலே தெரியலை. அவர் உடனே வைகோன்னு கோபாலசாமியை வைகோன்னு மாற்றிக்கிட்டார். இப்போ என்னடான்னா துரை வைகோவான், அவருக்கு மய. அப்போ ஒரு சாராரிடம் தானே, ஒரு குடும்பத்தினர் மட்டும்தானே அங்கே இருக்கு. அது அடுத்த திராவிடம். ஆமாம். சரி, அதுக்கப்புறம் சரி இவளோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கட்சி. அது என்னடான்னா நேரு, அப்புறம் இந்திரா காந்தி, அப்புறம் இந்திரா காந்திக்கு மயன் ராஜீவ், ராஜீவுக்கு மயன் ராகுல். இது இடப்பட்ட காலத்தில் ராஜீவ் மனைவி சோனியா, இப்போ கூட பிரியங்கா, அப்புறம் இப்போ கார்கேன்னு ஒருத்தர் தலைவரை போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் சொல்றது தப்பு தானேன்னு யாராவது கேட்கலாம். இப்ப அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும். யாரு சொன்னாங்க? மல்லிகார்ஜுன கார்கே. மேலிடம் யாரு? நீ தானே கட்சியின் தலைவர். அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு, மேலிடங்கக்கூடியது இந்த குடும்பம் தானே. இப்ப இதுல இருந்து நீங்க இன்னைக்கு மீட்க போறீங்க. அப்ப ஒரு சாராரிடம் அதெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கு. இப்ப அப்படி இதுதான் பனகல் அரசருக்குள்ள ஃபார்முலாவைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப அரசியலை விட்டு நீக்கப்பட வேண்டும். அதானே நியாயம். பனகல் அரசருக்குள்ள பையன் திமுக தலைவரா இருக்கா? அப்படியா? இல்ல. இருக்காரா? இல்ல. இல்ல அதிமுக தலைவரா இருக்காரா? இல்ல. இல்ல மதிமுக தலைவரா இருக்காரா? இல்ல.
இந்த திமுகல இருந்து பிரிஞ்சு வந்தால திக தலைவரா இருக்காரா? அதுல இருந்து அதுவும் இல்லை. ஆமா. அப்ப இது இல்லை. அப்ப அவருக்குள்ள பிரின்சிபலை ஃபாலோ பண்றது அப்படின்னா இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒண்ணுத்திலயுமே அவங்க இல்லை. கரெக்ட். அப்ப நியாயப்படி இவங்க குடும்ப ஆட்சி நடத்துறதெல்லாம் மாத்தணுமா வேண்டாமா? நிச்சயமா மாத்தணும். அப்ப ஒரு சாராட்டு இருந்து காப்பாற்றணும் இல்ல. அதனால முதல்வர் என்ன பண்ணணும்னு சொன்னா அவருக்குள்ள இதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஸ்டாலினுக்கு ரிசைன் பண்ணிட்டு கட்சியில கொஞ்சம் விவரம் உள்ள யாரையாவது ஒரு ஆளை வந்து தலைவராகும் அப்படின்னு சொன்னா அதுதான் சமத்துவம். கரெக்ட். குடும்பத்துக்கு ஒரு சாராருக்குன்ற ஆகாது இல்லையா? கண்டிப்பா. அப்ப இதுதானே ஒருத்தருக்கு பையன் ஒருத்தருக்கு பையன். அப்ப அந்த குடும்பம் மட்டுமே ப்ரிவிலேஜா இருக்குல்ல. ஆமா. அதுதான் இவங்களுக்குள்ள இது. அப்புறம் அப்படி அவரை சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க? அவரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர் அந்த அரசர், நான் அப்படியா, நான் உழைப்பாளி அல்லவா அப்படின்னு அப்புறம் பேசுவாங்க. அவர் அப்படி சொன்னா இப்படி, இவர் இப்படி சொன்னா அப்படி. அதனால ஆலயங்கள் இந்துக்களிடமிருந்து பறிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து இவங்க கட்சியில இருந்த பெட்டித்தியாராயருக்குள்ள ஆளுமையில தான் இருந்தது. அவரு தான் ட்ரஸ்டியா இருந்தாரு எந்த கோயிலுக்கு, நம்ம திருவள்ளிக்கேணி கோயிலுக்கு. அப்ப அவரிடமிருந்து பிடுங்கி இவ யார் அனுபவிக்கிறாங்கன்னா கருணாநிதி குடும்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஒரு சாரார் அனுபவிக்கல, நாங்க ஒரு சாரார் தான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும்.